ஹலோ கணேஷன் பீப்புள், பிக் பாஸ்குள்ளே போயிட்டு வந்தாலே ஒரு கண்டஸ்டன்ட் படுற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமும் அவங்களோட அன்றாட வேலைகளில் ஒரு சின்ன சின்ன ஈடுபாடு அற்ற ஒரு விஷயமும் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கண்டஸ்டன்ட்டுமே இதை வந்து ரெகுலராக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் சமீப காலமாக அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வாட்டி எலிமினேட் ஆன ரஞ்சித் சார் அதே சேம் விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்துக்கான பிக் பாஸில் எவிக்ஷன் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் தான் இருந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு பார்த்தா வந்து எப்பயுமே நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் அப்படின்றது பெரிய இடத்துல வரவே வராது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப காலமாக ஒரே இடத்துல தூங்கி பழகிருப்போம். இப்போ புது இடம் அப்படின்றதால நமக்கு தூக்கம் வராது. ஆனால் இப்போ பிக் பாஸில் நம்ம ரஞ்சித் சார் 70 நாட்கள் கிட்டத்தட்ட வந்து உள்ளே இருந்துட்டார் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அவருக்கு அந்த இடமே செட் ஆகிட்டு இருக்கும். அதுதான் அவரோட வீடு அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் மாறிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தா வந்து அவருக்கு சுத்தமாக தூக்கம் அப்படின்றது வரமாட்டேன் தான். நள்ளிரவில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்து வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கிறது, தூக்கம் வராமல் என்ன இது அப்படின்னே யோசிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் இருந்துகிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிக் பாஸ் சைடில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் காலம் அப்படின்றது சுத்தமாக தெரிய போகிறது கடிகாரம் கிடையாது. பெல் அடித்தா சாப்பிட்ணும், பெல் அடித்தா தூங்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அதனால் என்ன நேரத்தை தூங்குகிறோம், எந்த டைமில் எழுந்துக்கிறோம் அப்படின்றது தெரியாதனால அவங்க வந்து பிக் பாஸ் லைட் ஆஃப் பண்ணுற தூங்குப்பா, பிக் பாஸ் காலில் பாட்டு போட்டால் எழுந்துருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க லைஃப்பை வந்து ரெகுலராக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே அவர் பர்சனல் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே இது வந்து நார்மலாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கணும் நைட்டு அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரும்போது அவரால் வந்து அதை வந்து ஈடுபடுத்திக்க முடியல அப்படின்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. மருத்துவமனையெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காங்களாம். நீங்கள் கொஞ்ச நாள் ஓய்வெடுங்க, கொஞ்சம் வந்து சம்திங் ஏதாவது வந்து ஒரு ஒர்க்கில் பண்ணுங்கள், டயர்டாகி தூங்குறீங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து அவர் கூட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து அவர் வந்து எதுக்கு நம்ம எலிமினேட் ஆனோம், நம்ம இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமா, வாய்ப்புகளை தவற விட்டோமா அப்படின்ற ஒரு சின்ன தாட்டுமே வந்து அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக மனசில் குத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அதனாலையுமே அவரால் வந்து தூங்க முடியல, நிறைய சிந்தனைகளில் வந்து ஈடுபட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஐயா போய் தூங்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவங்க தான் நாங்கள் நயன்தாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் அது வந்து அப்படியே தப்பான முறையில் ஜென்ரேட் பண்ணப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ரஜினிகாந்த் சார் கூட தான் சந்திரமுகி அப்படின்ற படத்தில் வாய்ப்பு கிடச்சிது. ஓகே, அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு தான் வச்சாங்க. நானும் வந்து நடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அவர் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரும் சரி சத்தியமாக தெரியாதுங்க. ஏன்னா எனக்கு வந்து அப்போ தான் புதுசு, எனக்கு உண்மையாகவே தெரியாது. நான் அப்படியே நடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு அதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏன் அப்படின்னா, அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரிஞ்சிருந்தால் அவர் பக்கத்தில் போய் நான் நிற்க பயந்திருப்பேன், அவர் கூட நடிக்க பயந்திருப்பேன். அதனாலே வந்து அந்த ஷாட்லாம் வீணாக போயிருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து பெரிய ஆளுன்னு தெரியாத நம்ம நடிச்சு தான் கேஷுவலாக நடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை பிடிச்சிற ரஜினி ஃபேன்ஸ் அவரை போட்டு பொலந்துட்டு இருக்காங்க. மேடம் ரீசெண்ட் டைம்ஸ் இது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.